ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில் குவைத்தியா, குவைத்திக்கே ஆப்பா. அராப் டைம்ஸ் வெளியாகின தகவல் மக்களே. இந்த தகவலின் அடிப்படையில் இலங்கை பணிப்பெண்ணாக வந்த ஒருத்தர், இலங்கை பெண் ஒருவர் குவைத்தியை மோசடி செய்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான தகவல் நான் ஏதாவது ஒரு சைட்டில் இதை வந்து அட்டாச் பண்ணுறேன் டிரான்ஸ்லேட்டர். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, மற்றொரு தாயின் குழந்தையை பயன்படுத்தி கொண்டு குவைத் குடிமகனை ஏமாற்றிய இலங்கை பெண். சுத்தம் நாட்டோட வேறு மகிழ்ச்சி. இவங்களை பற்றின ஃபுல் ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு தகவலை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கலாம். 33 ஆண்டு மோசடி கால வரிசை. 1992 ஆண்டு கோஸ்டா எனப்படும் இந்த பெண் ஒரு வீட்டு பணியாளராக குவைத்தில் நுழைகிறார். 1994 ஆண்டு தலைமறைவாக இருந்ததற்காக அவர் நாடு கடத்தப்படுகின்றார். 1996 ஆண்டு புதிய பாஸ்போர்ட் மற்றும் போலி அடையாள அட்டையுடன் குவைத் திரும்புகின்றார். அதாவது குவைத்துக்கு வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு வீட்டை விட்டு தப்பி ஓடி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஃபிங்கர் வச்சாங்களான்னு தெரியல, ஆனால் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. நாடு கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா போலி பாஸ்போர்ட், அதாவது போலியான ஒரு வேறொருத்த அந்த காலத்தில் 1992 94 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அக்காவுடைய தங்கச்சி அக்காவுடைய பாஸ்போர்ட்டில் வெளிநாடு போவாங்க, ஃப்ரெண்டோடைய அப்படி நிறைய பேருடைய பாஸ்போர்ட்டில் ஃபோர்ஜர் பண்ணிலாம் நிறைய பேர் போன காலம் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலகட்டம். புதிய பாஸ்போர்ட் 1996 ஆண்டு எடுத்து மறுபடியும் குவைத்துக்குள்ளே நுழைகிறாங்க. ஒரு குவைத் டாக்ஸி ஓட்டுநரை திருமணம் முடிக்கிறாங்க. கர்ப்பமாக இருப்பதாக போலியாக காட்டி மற்றொரு இலங்கை பெண்ணை தனது பெயரில் பிரசவிக்க ஏற்பாடு செய்கிறாங்க. அதாவது தான் கர்ப்பமாக இருக்கிறத சொல்லிட்டு தன்னுடைய பெயரை பதாகா மதனியா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து வேறொரு பெண்ணை வந்து கர்ப்பமாக இருந்த வேறொரு இலங்கை பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க பேரில் பிரசவம் ஒன்று நடக்குது. இவங்க பேரில் பிரசவம் நடக்குது ஹாஸ்பிட்டலில். ஆனால் குழந்தை பிரசவித்த தாயாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி இவங்களோட சம்மந்தம் இல்லை. 2000 ஆண்டு குவைத் குடியுரிமைக்கு வெற்றிகரமாக விண்ணப்பிக்க குழந்தையை பயன்படுத்துகிறார். 2008 ஆண்டு 2021 கணவர் புகார் அளித்தார். விசாரணை மீண்டும் தொடங்கப்படுகிறது. கணவரை விவாகரத்து செய்துவிட்டு குழந்தை தன்னுடையது அல்ல என்று ஒப்புக்கொள்கிறார். DNA முடிவுகள் அந்த பெண் பெற்றோருடன் தொடர்புடையவர் அல்ல என்பதை உறுதி செய்தது அந்த குழந்தை. அதன் பிறகு 2024 ஆண்டு கோஸ்டா மற்றும் அவரது மகள் இருவரும் குவைத் குடியுரிமையில் இருந்து நீக்கப்பட்டனர். அதாவது அந்த பெண் பிள்ளையும் அவங்களோட அந்த கோஸ்டான்றவங்களுடைய குழந்தையே இல்லையா, யாரோ ஒருத்தர் கர்ப்பமாக இருந்தவங்களை பிரசவிக்க வைத்து அந்த பிரசவத்தில் வந்த அந்த குழந்தை, அதாவது இவங்க பேரில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அந்த காலத்தில் பிரசவிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை தான் தன்னுடைய குழந்தை அப்படின்னா அந்த குவைத்தி குடிமகனுக்கிட்ட, அதாவது 1996 ஆண்டில் இந்த குவைத்தி குடிமகன், அது வந்து அந்த குவைத்தி குடிமகன் வந்து அந்த காலத்தில் ஒரு டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த குடிமகனை திருமணம் முடித்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, குவைத்தி குடியுரிமையை பெற்றுக்கிறாங்க, ஜென்சியா பெற்றுக்கிறாங்க. ஜென்சியா பெற்றதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, அதுக்கு பிறகு அந்த குவைத்தி குடிமகன் வந்து சில சந்தேகம் எழுந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் காலம் வாழ்ந்ததுக்கு பிறகு கேஸ் போடுறாரு, புகார் அளிக்கிறார். அதுக்கு பிறகு தான் 2024 ஆண்டு கடைசி அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு இப்போ என்ன ஆகுது, இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இவங்க வந்து ஃபோர்ஜர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இலங்கை திரு தாய்நாட்டின் மானம் மா சலாமா. அடுத்ததா
இப்போதைய சூழலில் குவைத்தில் குடியுரிமை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இது சம்பந்தமான தகவலும் இன்றைக்கு காலை செய்தியில் நான் போட்டிருந்தேன். தயவு செய்து செய்திகளை மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, தூங்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்புவாங்க. நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்பி கண்ணை முழிச்சு யாராது அப்படின்னு உத்து பார்த்தா உள்துறை அமைச்சர் சலாம் அலைக்கும் சொல்லுவார். காலையில் போட்ட செய்தி நீங்கள் என்ன பார்க்கலைன்னா அதிலே போய் பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் நான் வேணா அந்த வீடியோஸ்களை செக்இன் வீடியோஸ்களை அட்டாச் பண்ணி விட்றேன். கண் முழிச்சு பார்த்தா கண் முன்னே உள்துறை அமைச்சர், குவைத்துடைய முதல் துணை பிரதமர், உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்கள் முன்னாடி நிற்பார். அக்காமா கேட்பார். ஏதாவது சட்டவிரோதமான செயல்பாடுகள் இருந்தால் உடனடியாக உங்களை கைது செய்வார். இந்த மாதிரி மிகப்பெரிய சம்பவங்கள் தற்போது நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. இனி வரும் காலங்களில் குவைத்தில் சட்டவிரோதமான செயல்பாடுகள் யார் என்ன செஞ்சாலும் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். தயவு செய்து ரொம்ப கவனம். கோஸ்டா பற்றிய ஆர்டிக்கலையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். செக்இன் பற்றிய வீடியோவையும் இதில் மறுபடியும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.